சஞ்சய் எந்திரி. அம்மா வேற ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்ச நேரம் தூங்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆமால, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நம்ம வீட்ல கறி குழம்பு இருக்கும். ஐ ஜாலி ஜாலி, சீக்கிரமா போய் பல்லு விளக்கிட்டு வந்து சாப்பிடணும். ஏய் சீக்கிரமா சாப்பிட வாடா, கறி குழம்பு இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். என்னது கறி குழம்பு இட்லியா? ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா அம்மா, ஏண்டா தூங்கினதுக்கு இவ்ளோ நேரமா? மா லீவ் தானேம்மா. சரி சரி, உப்புமா போட்டு டேபிள்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. என்னது உப்புமாவா? உப்புமா இல்லாம வேற என்ன செய்யுது? மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, சண்டே. இன்னைக்கு கறி குழம்பு வைக்காம எதுக்கு உப்புமா செஞ்சீங்க? தெரியலடா, உங்க அப்பா ஒண்ணு எடுத்து கொடுக்கலையே, நீ வேணா போய் கேளு. என்னம்மா இது ஞாயிற்றுக்கிழமை அதுவும் என்ன சமைக்கிறதுன்னு அவர்கிட்ட நீங்க கேட்டு செய்யறது இல்லையா? ஏப்பா பாரு, உப்புமா ஒண்ணு பண்ணி வச்சிருங்க. ரவைய கண்டுபிடிச்சவனே கையில கடிச்சவன் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஓவரால் நான் பேசாதடா. அப்பா அப்பா சொல்டா. என்ன அப்பா, கடைக்கு ஏதாவது போணுமா? ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? என்ன அதிசயமா வந்து கேக்குற? நான் கடைக்கு போக சொன்னாலே போக மாட்டீங்க. இல்லப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்ல இருக்கிறேன், அதான் சரி போலான்னு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் வீட்ல இருப்பியே. எத்தனை டைம் கடைக்கு போக சொல்லிருக்கிற, ஒரு நாளாவது நீ போயிருக்கிறியா? சரிப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வாங்கணும்னு சொல்லுங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் முத்துப்பாண்டி கடை அடைச்சிட்டு போயிருவாங்க. ஒண்ணு வேண்டாம். இல்லப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. என்னடா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை? இல்லப்பா, கறி கிரி. இதெல்லாம் நல்லா வேக்கானமா கேளு. ஒண்ணு எவ்வளோன்னு கேட்டா ரெண்டு கூட சொல்ல தெரியாது. நல்லா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கணக்கு போட்டு வச்சிருக்கிற. போடா வேலையை பார்த்துட்டு. ஒண்ணு ரெண்டுங்கிறதெல்லாம் கணக்கு. ஞாயிற்றுக்கிழமை கணக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கும், மட்டன் பிரியாணி எப்படி இருக்கும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த அப்பா வேற. மா அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா ஒண்ணுமே சொல்லலமா. நீங்க வந்து கேளுங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. டேய், காசு இன்னும் அப்பனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாருலடா. வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. 1ஆம் தேதி சம்பளம் வரும்போது ஒரு நாள் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் அதோட ஒண்ணுமே இல்ல. சரி சரி கத்தாத, நான் போய் கேக்குறேன். ஏங்க மத்தியானம் என்ன சமைக்கட்டும்? என்னடி புதுசா என்னை வந்து கேட்டுட்டு இருக்க? எதையா ஒண்ணு செய் போ. இல்லங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்பதான் உன்ற பையன் ஞாயிற்றுக்கிழமைன்னு 10 தடவை சொல்லி ஞாபகப்படுத்திட்டு போனான். இதுல நீ வேற தனியா சொல்லாத. இல்லங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிக்கனு மட்டனுன்னு எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். என்னது சிக்கனு மட்டனா? மாச கடைசியில் உட்காந்துட்டு என்ன பண்றது தெரியாம இருக்கிறேன்டி. வண்டிக்கு பெட்ரோல் போட முடியல, நடந்து போயிட்டு இருக்கிற ஆபீஸ்க்கு. உங்களுக்கு சிக்கன் வேணுமாக்கோ? பாருங்க மாமா, பக்கத்து வீட்ல கறி குழம்பு வச்சிருக்காங்க, எதிர்த்த வீட்ல மீன் குழம்பு வச்சிருக்காங்க, உமா வீட்ல கூட நீ கருவாடு குழம்பு வச்சிருக்கா. நம்ம வீட்ல ஒண்ணுமே வைக்கலன்னா அசிங்கமா போயிருங்க மாமா. பக்கத்து வீட்டுக்கார நகை கடை வச்சிருக்கான், எதிர்த்த வீட்டுக்கார கறி கடை வச்சிருக்கான். உமாவா? உமா சத்தியமா கருவாடு குழம்பு செஞ்சிருக்காது, யாருக்கிட்டயாவது கடை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இல்லைங்க மாமா, அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, நம்மளும் சாப்பிட்டா நமக்கு ஒரு கௌரவம். அந்த மானங்கட்ட கௌரவம் எனக்கு தேவையில்லை. போய் அதையாவது பண்ணு போ. கொரியாமல கொரி. நான் போறேன். அதான் சொன்னேன், போய் அதையாவது பண்ணு போ. இல்ல நான் மொத்தமா போறேன். இல்ல புரியல, என்ன சொல்ற? நான் மொத்தமா எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு. முப்பாத்தா கடைக்கு கிளம்பிட்டேன்டி. அம்மா என்னடா? மட்டன் வாங்கிட்டு சொல்லுங்கம்மா, அப்படியே சிக்கன் வாங்கிட்டு சொல்லுங்கம்மா, அப்புறம் கொஞ்சமா மீன் வாங்கிட்டு சொல்லுங்கம்மா. பொறு சொல்றேன். எடுங்க மாமா, மட்டன் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க, அப்புறம் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்துருங்க. எல்லாம் செஞ்சு சாப்பிட்டதா நல்லா இருக்கும். இதுக்கு எங்கேயாவது பேங்க்ல நான் லோன் தாண்டி போடணும். எப்பா பாரு எதையாவது முடங்கிட்டே இருக்காதீங்க மாமா, போயிட்டு வாங்க. சஞ்சய், வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணு, சரியா? அம்மா தக்காளி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எத்தனை எடுக்கணும்? ஒரு 4 எடுப்புட்டு. அம்மா என்னடா? அம்மா என்னமா செய்ய போறீங்க? மட்டன் பிரியாணி பண்ணிட்டு கறிய குழம்பு வச்சலாம்னு இருக்கறேன். நைட் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம்ல? அம்மா சிக்கன் பிரியாணி பண்ணிடுவோமா, மட்டனை கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணிடலாம், அப்புறம் கொஞ்சம் எடுத்து வேணா கறி குழம்பு வச்சா தோசைக்கு நல்லா இருக்கும். பிரியாணி வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்ல சாப்பாடு வைங்கம்மா. இவ வேற கறி குழம்புனா எனக்கு நல்ல சாப்பாடு தான் பிடிக்குமாக்கோ. என்னடா தோசைக்கு வச்சு சாப்பிட்டா என்னடா, சோறுக்கே சாப்பிடுமா? உனக்கு என்னடா, நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். சரிம்மா, சீக்கிரமா வெங்காயம் வெட்டுங்கம்மா, பசி ஆரம்பிச்சிருச்சுமா, காலையில இருந்தே வயித்தை காய போட்டுட்டு இருக்கமா. சரி சரி, உங்க அப்பா வந்தாச்சான்னு பாருங்க. முப்பாத்தா கடைக்கு போயிட்டு வந்து வா. ஆமா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன மாமா இது முட்டையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னது முட்டையா? இங்க பாரு முப்பாத்தா, முட்டையை வச்சு பிரியாணி பண்ணிரு. அப்புறம் நீ முட்டை கிரேவி பண்ணா சூப்பரா இருக்கும், கொஞ்சம் முட்டை கிரேவி பண்ணிரு. அப்புறம் முட்டை போட்டு சிக்கன் 65 மாதிரி பண்ணுவீல,
பண்ணி சஞ்சய் கொடுத்துரு. அவன் தான் 65 சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தான். பிள்ளைங்களுக்கு விதவிதமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவானுங்க. அப்ப சிக்கன் வாங்கலையா? டேய், நீ தான் நான்வெஜ்னு கேட்ட. முட்டையும் நான்வெஜ் தான் சாப்பிடு. என்னது? முட்டை நான்வெஜ்ஜா? ஐயோ கண்ண கட்டுதே. அவன் கிடக்குறான். அவன் பேச்செல்லாம் கேட்காது. நீ இப்ப எதையா செய்ப்போ. உங்ககிட்ட ஒரு சிக்கன் வாங்கி திங்க முடியுமா எங்கனால? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியல. முருகா, என்ன ஏன் இந்த வீட்ல பிறக்க வச்ச? நான் ஜீவனேர் பக்கத்து வீட்டுக்கே போறேன். என்ன ஏன் முருகா இந்த வீட்ல பிறக்க வச்ச? எத்தனையோ நல்லவங்க வீடு இருக்கே முருகா. ஏண்டி, உங்களை என்ன நான் ரொம்ப கஷ்டத்திலேயே வச்சிருக்கிறேன்? ரொம்ப ஓவரா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாரம் வாங்கி கொடுக்கலையாக்கு நானு. ரொம்ப நல்லா இருக்குங்க மாமா. நீங்க சிக்கன் வாங்கி கொடுத்து ஒரு மாசம் ஆச்சாக்கு. சரி, ஏதோ ஒரு மாசம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் வாங்கி கொடுத்தா போகுது. அடுத்த வாரம் வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. டேய் சஞ்சய், வாடா. சிவன் எங்கேயாவது கறி கடையில போய் வேலை பாப்போம். நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். டேய் புட்டு, ரொம்ப ஓவரா பேசுற. சரி, வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலைக்கிறேன். மூஞ்சி தூக்கி வைக்காம போய் எல்லாத்தையும் செய்ப்போ. சிக்கனை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. அப்பா முத வாங்கிட்டு வாங்க போங்கப்பா, நேராச்சு. அப்பாடா, வயித்துல இடமே இல்லப்பா. ஃபுல்லா சாப்பிட்டுச்சு. டேய் அண்ணா, சாப்பிட்டு என்னால எந்திரிக்கவே முடியல. நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டோம். காசை கறியாக்கிட்டு என்னமா படுத்துட்டு இருக்குதுங்க பாரு. மா, இன்னைக்கு குழம்பு சூப்பர்மா. வேற லெவல் வச்சிட்டீங்கமா நீங்க. ஏய், எங்கடி போற? இல்லைங்க மாமா, போன வாரம் குஷ்பாக்கா பிரியாணி கொண்டு கொடுத்துச்சு. அதான் நீங்க நம்ம வீட்ல பிரியாணி பண்ணோம்ல, கொஞ்சம் போய் கொடுத்துடலான்ட்டு போறேன். பெரிய தாராள பிரபு வீட்டுல வச்சதை கொண்டு போய் மத்தவங்களுக்கு கொடுக்காம திங்க மாட்டான். ஏய் ஏய் ஏய், அதெல்லாம் உங்க அப்பன் காசுல பண்ணடி, என் காசுல பண்ணாத. இருந்தா அந்த பசங்க அப்புறமேல சாப்பிடுவாங்க. கொண்டு போய் உள்ள வைடி. ச்சே, கறி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்னு உங்களுக்கு ரொம்ப கோவம் என் மேல. நான் வேணா இன்னொரு சோறு போட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டு மாமா. டேய், வந்த தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஒழுங்கா போய் படுக்கிற வழியை பாரு போ. ச்சே, இவனுங்க கிட்ட என்ன கோர்த்துட்டியா முருகா.